நண்பன் என்ற நம்பி என் பிள்ளையை ஒப்படைத்தேன். ஆனால் எனக்கு துரோகம் செய்துவிட்டது என்று கதிர் ஆத்திரமடைந்தது. பழிக்கு பழியாக உணவு தேட சென்றபோது பழிவாங்கும் எண்ணத்தில் கதிர் மீனாக்குருவி கூடியிருந்த கிளையை தன் பலமான நகங்களால் பிடுங்கி கீழே எறிந்தது. இதில் மீனாக்குருவின் குஞ்சு காயமடைந்து இறந்துவிட்டது. மீனாக்குருவி திரும்பி வந்து இதை பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி அடைந்தது. கதிர், நீ என் நண்பன் என்று நினைத்தேன், ஆனால் நீ இப்படி செய்துவிட்டாயே என்று கத்தியது. கதிர் பதிலுக்கு, நீ செய்த துரோகத்திற்கு இதுதான் தண்டனை, பழிக்கு பழி வாங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. ஆனால் மீனாக்குருவி கதிரை விட தயாராக இல்லை. உன் கணக்கு முடிந்துவிட்டதாக நீ நினைக்கலாம், ஆனால் என் பழிவாங்கும் படலம் இப்போதுதான் தொடங்குகிறது என்று சபதம் எடுத்தது. கொஞ்ச நாள் கழித்து கதிருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மீனாக்குருவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கதிருக்கு ஆண் குழந்தை பிறந்ததை அறிந்த மீனாக்குருவி காட்டிலிருந்த ஒரு நரியிடம் சென்று, நரியாரே, கதிர் என்று மலை உச்சிக்கு செல்லவில்லை. அது தன் பிள்ளையை தனியாக விட்டுவிட்டு ஆற்றுக்கு சென்றிருக்கிறது. நீங்கள் இப்போது சென்றால் சுலபமாக வேட்டையாடலாம் என்று ஆசை காட்டியது. ஆனா அந்த நரி மிகவும் தந்திரமானது. நரிக்கு கதிரின் வலிமை தெரியும் என்பதால் அது கதிரிடமே சென்று திட்டத்தை சொன்னது. கதிர் இப்போது மீனாக்குருவியை முற்றிலுமாக ஒழிக்க நினைத்தது. நரியிடம் ஒரு திட்டம் சொன்னது. நரியே, மீனாக்குருவி இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மரப்பொந்தில் தூங்கும். நீ அங்கே சென்று வேட்டையாடிக்கொள் என்றது. இரவு நேரத்தில் நரி அந்த மரப்பொந்துக்கு சென்றது. ஆனால் அங்கு மீனாக்குருவியின் குஞ்சு மட்டுமே இருந்தது. மீனாக்குருவி உணவு தேட போயிருந்தது. நரி மீனாக்குருவியின் குஞ்சை கொன்றது. மீனாக்குருவி திரும்பி வந்து தன் குஞ்சு இறந்து கிடப்பதைக் கண்டு கதிரி அழுதது. இதற்கெல்லாம் காரணம் கதிர் தான் என்று அதற்கு புரிந்தது. எதிர்பாராத விதமாக கதிர் இல்லாத நேரத்தில் கதிரின் குழந்தையை அங்கிருந்த பாம்பு தாக்கியது. மீண்டும் கதிரின் குழந்தை இறந்தது. 2 நண்பர்களும் இப்போது தங்கள் குழந்தைகளை இழந்து நின்றனர். மீனாக்குருவி அழுது கொண்டே கதிரிடம் வந்தது. கதிர், நாம் ஒருவரை ஒருவர் பழிவாங்க நினைத்ததுல நம் குழந்தைகளையே இழந்து விட்டோம். உன் துரோகத்திற்கு நான் செய்த தந்திரமும் என் தந்திரத்திற்கு நீ செய்த பழியும் நம் வாழ்வையே சூன்யமாக்கிவிட்டது என்று வருந்தியது. கதிரும் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தது. பழிவாங்குதல் என்பது ஒரு இருபுறமும் கூர்மையுள்ள கத்தி. நாம் அடுத்தவரை தாக்க பயன்படுத்தும் அதே ஆயுதம் ஏதோ ஒரு வகையில் நம்மையும் சேர்த்தே அழிக்கும். மன்னிப்பும் சகிப்புத்தன்மையுமே வாழ்வின் உண்மையான வலிமை என்று தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் நண்பர்களாக இருந்தார்கள். நண்பர்களே, பழிக்கு பழிவாங்கும் எண்ணம் தீயை போன்றது. அது எதிரியை மட்டும் அழிக்காது, இறுதியில் நம்மையும் நமக்கு பிடித்தமானவர்களையும் சேர்த்தே அழித்துவிடும். மன்னிப்பே வாழ்க்கையை நிம்மதியாக்கும்.